கீழே கையெழுத்து போடுங்க. சென்னை மாநகராட்சியில மொத்தம் 75 பகுதி 10 மண்டலம் 132 வார்டு. அதுல நாம நிக்கிறது 125 வார்டு. அந்த வார்டுல மொத்தம் 913 தெரு. தெருக்கு சராசரி 90 வீடு. வீட்டுக்கு 5 பேர்னு போட்டுக்கேன். மொத்த ஜனத்தொகை 2,76,000 பேர். அதுல ஓட்டு போடுற எண்ணிக்கை அதாவது 18 வயசு தாண்டவங்க 1,98,233 பேர். அதுல ஆண்கள் 96,034 பேர், பெண்கள் 82,433 பேர். யாரு எங்க தட்டி ஓட்டு வாங்கணும் நமக்கு தெரியாதா? நீ வாயா, நான் பாத்துக்கிறேன். இவன் எங்கடா இங்க? அவங்கதான் நல்ல கை. புள்ளி விவர புலியா இருக்கான். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஏன்பா எப்படிப்பா ஒரே நாள் அரசியல் யானையா? யாருக்கே தெரியும், ஏதோ ஒரு ஃப்ளோல வந்து அடிச்சு விட்டேன். சந்தேகம் தான் நீ பாத்து சொல்லு. சும்மா அடிச்சு விட்டியா? 4 பேருக்கு வட்டி விட்டு பொழப்பு நடந்த ரமணியாக்காவ 4 பேர்ட்ட போய் வட்டி வாங்க வச்சிடாதப்பா. கண்ணா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னு வச்சுக்க என்ன? எங்கப்பா போற? ஆச்சி, நாம ஜெயிக்கிறோம். உங்களுக்கு நாம தோத்துருவோமோ போட்டா காசு என்ன சந்தேகம் இருந்துன்னு வச்சுங்க. இந்தாங்க இது யாட்டோப்பா? யாரா இருந்தா பாத்துறேன். அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா என்ன போனா என்ன? எனக்கு எலெக்ஷன் நிறைய போஸ்ட் மேட்ச் பாக்கணும். ஆச்சே, அது யாட்டோ ஆச்சே. அதெல்லாம் டியூ கட்டி எடுத்துக்கப்பா. ஆச்சே 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 ஆச்சே. இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா தலைவா? இதுக்கு தான் நீ வர மாட்டியா? என்ன பாதுற தனியா நடந்து போயிட்டு இருக்க? வா நம்ம போவோம். நம்ம ஆட்டோ? நான் டியூ கட்டி சொந்தமாக்க வேண்டிய ஆட்டோவை நீ பெட்டு கட்டி சொந்தமாக்கிட்டல. அப்பாதோர எது என்று உன்னுடையதாக இருக்கிறதோ நாளை எது வேற ஒருவனுடையது. ஆனா நீ நெக்கில் அக்கல வச்சு தான்டா சுத்துற. இத பாரு, என் ஃப்ரெண்ட் ரோட்ல நடந்து எனக்கு தானே சிங்கம். வா வண்டில உட்காரு. வா உட்காருன்ற. ஆமா, எங்க போனோம்? பிடி சாமியார பாக்கணும். போல்ச்சலூர் போ. என்ன பாதுற, ஐபிஎல் மேட்ச் கூட சாயங்காலம் தானே? என்ன இன்னத்துக்கு ரோட்ல ஒருத்தர் கூட காணோம்? மதியான நேரம் எல்லாம் மேட்ச் ஆடிட்டு இருப்பானுங்கப்பா. நிப்பாட்டு இங்கதான். குருஜி யார் இந்த பிச்சைக்காரன்? யோ, பிச்சைக்காரன் இல்லையா, சாமியாரு. இந்த ஆளை பார்க்க நீயே வந்த? ஒருத்தன் சந்தோஷத்துக்கு நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டா ஒன்னு சரகடிக்கணும் இல்ல சாமியார பாக்கணும். என்கிட்ட சரகடிக்க காசு இல்ல, அதான் சாமியார பாக்க வந்திருக்கேன். ஆசோக்கு ஈசோக்கு 64 கல சோக்கு. எல்லா சோக்க விட பெரும் சோக்கு அவன் சோக்கு. என்ன சோக்கு சாமி? அட பண்ணாட, இது கூட புரியல. என் அப்ப சிவபெருமான் ஆண்ட திருவிளையாடல சொன்னேன்டா. பாத்தியா பவரு? ஏண்டா இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு பின்னால சுத்துறீங்களா? இந்த 3 பின்னால சுத்தினா உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போகுண்டா, புண்ணாக்குங்களா? பாதுற உன்னதான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் பிள்ளாங்குழல் ஊதிக்கணும் என்ன சொல்றான்? உன் எதிரில் இருக்கிற ஆளு கருப்பா சிவப்பான்னு பாக்காத, அவன் லுக்கு நல்லா கதா இல்லையான்னு யோசிக்காத, ஓன் ஜவுலியா நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னான். ஏன்டா எவனாவது யோசிச்சிங்களாடா இத? கடவுள் படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு காரணங்குது. இப்ப நீ எல்லாம் என்ன வந்துக்கிறன்னா அதுக்கும் ஒரு காரணங்குது. சாமிக்கு வெத்தலை பாக்க மட்டும் வைக்க கூடாது. அப்ப கொஞ்சம் ஜர்ஜா தடவை வைக்கவா? காணிக்கையோட வைக்க. காணிக்கையா? சாமி, மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அத லைப்ரரி மாதிரி அமைதியாக்க ஒரு தாய்த்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ. பின்னாலே வந்துச்சு சாமி. என்ன பாத்து நேக்குற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சொல்லுப்பா. உனக்கு என்ன சாமி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இந்த பிச்சைக்கார கோலமே ஒரு பிரச்சனை இல்லையா? சாமி, நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களும் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும் பாத்தீங்களா? அங்க பாருங்க. எனக்கு சிகப்பு கயிறு கொடுத்திருக்காரு. நீங்க சொல்ற கருத்து வார்த்தையில தான், கயிறுல இல்லன்னு அவனுக்கா தெரியுதா? என்ன கலர் கயிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்றது? ஒரு 1000 பேருக்கு சொன்னா 2 பேர் மனசுலாவது போய் உழுமேன்னு தான். நொண்டி சாக்கு சொல்லாத சாமி. 100 பேருக்கு சொன்னா 1000 பேருக்கு போய் சேரணும். அது அப்படியே மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். பல இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்ல பாதி காத்து அடிச்சு கொடுத்தா கூட வாங்கல. ஆமா, பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங். இப்ப நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்னப்பா சொல்ற? ஜெயமே லயம். பரவா ஓட்ட ரம்யாவுக்கு தான் போடணும், மறந்துடாதீங்க.
இதுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்துருச்சுங்க எல்லாம் நேரம். வண்டி கொடுக்கும் போதே ஆட்டம் தாங்காது. இதெல்லாம் கவுன்சில் நாடு தாங்கும். மச்சி நீ ஓட்டு போடுவ? இது யாரு மேம் ஓட்டு போடுவா? உங்களின் குறை தீர்க்க ஆதரிப்பீர் கிரிக்கெட் மட்டை. என்ன இன்னொரு தகவல், தேர்தல் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆ? பரபரப்பா போயிட்டு இருக்கு. உள்ள அதை விட பரபரப்பா போயிட்டு இருக்கப்பா. இருக்கணும். ஏக்கா ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேன்றாங்க. ஏக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சு நமக்கு ஒரு ஓட்டு விழாதுக்கா. ஏக்கா சத்தியமா சொல்றேன், கமல் கண்ணா நம்ம ஏமாத்தினுக்கிறாரு பாத்துக்கோ. ஏன் குழப்பறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 பேசுவான். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவங்கள சொல்லி தப்பு இல்லாச்சு. கத்திய தூக்கிட்டு பிஸியா சுத்திட்டு இருந்தாங்களா, இப்ப வெட்டியா இருக்கானுங்கல்ல, அதான் கண்டதை யோசிக்க சொல்லுது இவனுங்கள. சீக்கிரம் வாங்காச்சு, வந்து உங்க செயல் வீரர்களை பாருங்க. சும்மா பேங்க் ஆபீசர் மாதிரி இல்ல, எங்க நேவற்று போல இருக்கு. அண்ணா இப்பவே ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இனிமேதான் ஆச்சு ஆட்டமே. ஒரு வழியில கரண்ட் பில்ல கட்டிட்டு போந்தேன்னு சொல்றேன். அதுக்கு என்ன என் புள்ளைய சத்து போற சொல்றாங்க மனுஷன். ஏங்க இவர கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன். நாங்க இருக்கோம். அக்கா நாங்க இருக்கோம். சின்ன வயசுல கூட நான் ரேஷன் கடைக்கு போனதில்ல, ஆனா இந்த வயசுல நான் ரேஷன் கடையில நிக்க வச்சிட்டான்டா. கத்தி பிடிச்ச கையில கேன பிடிக்க வச்சிட்டான்டா. ஏப்பா ஆட்டோ நிக்காதப்பா, போப்பா போயிட்டாரு, போப்பா போ. யோ இடியா எதுக்கு ஸ்லோ பண்ற போயா. ரமணியாஜி கவுன்சில் எலெக்ஷன் நிக்கிறதுல மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க. மக்கள் எப்படி இருக்காங்க தெரியாது, ஆனா மாடுங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது மாட? ஆமா, ரமணியக்கா போஸ்ட் எல்லாம் தின்னு நல்லா கொழுத்து சுத்துதுங்கல்ல. தேவையில்லாம அந்த பொம்பளை எலெக்ஷன் நிக்க வச்சு ஏன்பா. எவனும் இருக்க மாட்டான் இந்த தெருவுலயே வந்தா. இங்க எவ்வளவு கூட்டம். எதிர்கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டானா? என்னாச்சு? டிராபிக் போலீஸ் வசூல்பா. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. ரமணியாச்சி ஆட்சி வந்து முதல்ல இவங்களை கரெக்ட் பண்ணும். யோ என்ன வாய் அவன் வாயி, ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க சார். இந்த வழியா போனோம் சார். ஆசிரமத்துல கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த பக்கம் போக முடியாது. நீங்க அந்த பக்கமா போங்க. ஆசிரமத்துக்கா? பிடி சாமியார் ஆதீனத்துல சேர்த்துட்டாங்களோ தெரியல, வா பாக்கலாம். சாமியாரா நிறைய உண்டிங்க வைப்பாங்க, இவனா நிறைய வண்டிங்க வச்சிருக்கான். ஒருவேளை சீஸ் பண்ணதோ? என்னைய அப்ப பார்த்தாலும் சீஸ் டியூன். அப்புறம் இவ்வளவு வண்டி? யோ இது பார்க்கிங்க. பார்க்கிங்கா? இவ்வளவு வண்டிங்களா? ஏங்க இந்த மாதிரி எங்க சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும்? இது முக்தி விருட்சம். புத்தருக்கு போதி மரம் மாதிரி நம்ம சுவாமிஜிக்கு இந்த நெல்லி மரம். இந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணும்போதுதான் நம்ம சுவாமிஜிக்கு ஞானோதயம் பிறந்துச்சு. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நெல்லி மரத்தை சுத்தி வந்தா நம்மள பிடிச்சிருக்கிற பில்லி சுனியம், நோய் நொடி, பிணி பீடை எல்லாம் பறந்து போயிடும். ஜெயமே லயம், லயமே ஜெயம். ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. நதிமூல ரிஷிமூலம் எல்லாம் ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஏன்பா புளியம்பழம் எல்லாம் தொங்கிட்டு இருக்குதுப்பா. அது ஞான பழம். வா. அவர்தான் ஓவரா பண்றாருனா நீ அதுக்கு மேல ஓவரா பண்ற. ஜெயலயம் ஜெயலயன்னு போன தடவை வரும்போது ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுக்க ஆள் இல்ல, இப்ப எப்படி இவ்வளவு கூட்டம்? அவருமே சாதாரண சாமி இல்லையா, ரொம்ப ஸ்பெஷல் சாமியா. என்னப்பா இதெல்லாம்? ஏம்பா சாமியார் மூக்கு உன்னதாமா குறி வைக்குது, உன்னதான் கூப்பிடுறாரு. பாத்தியா? போ போப்பா, உன்னதாமா போப்பா, சீக்கிரம் போ போ போ, சீக்கிரம் போ. சாமி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அப்பெல்லாம் நான் எவ்வளவு பேசுவேன், ஒரு பையன் கேட்க மாட்டான். இப்ப நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கேன். எப்பங்க சாமி பேசுவீங்கன்னு தோப்பா. கலெக்டர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் ராப்பகளா காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிராக்க அவனுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? அது ஒண்ணு இல்ல சாமி, ஒரு பொண்ணு சைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படா பேசுவான்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். அவளே கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிட்டோன்னு வச்சுக்கங்க, என்னடா தொணத்தோன்னு பேசிக்கிட்டே இருக்காளே, வாய் மூட மாட்டாளான்னு தோணும். நீங்க வேற பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்களுக்கு அப்படியே உல்டா பண்ணி விட்டேன். அதை உடுக்கண்ணா, நீ வர்றதுக்கு முன்னால என்ன பீடி சாமியார் கூட்டிருந்தாங்களா, இப்ப நெல்லி சாமின்றாங்கடா. இப்ப 5000 10,000 கொடுக்குறாங்கடா. சாமி 5000 10,000 ஒரு அமௌண்டே இல்ல, அதை வச்சு வைங்க. என்ன பண்றது அப்புறம் சொல்றேன். அதுல என்னன்னா சாமி தெய்வமே நல்ல வார்த்தை சொன்னீங்க.
ரைட் வரலாம் வா, ரைட் வரலாம் வா, வரலாம் வா. லெஃப்ட் வா, லெஃப்ட் ஓடு. என்ன தண்ணி லாரி மாதிரி பின்னாடியே வர? ஆமா சாமி என்ன சொன்னாரு? ஒர்க் அவுட் ஆச்சு நிறையா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? போன தடவை வந்தப்போ ரொம்ப தொண பேசிட்டே இருந்தாரு. ரொம்ப பேசாதீங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் பேசுங்க. என்ன அது ஒர்க் அவுட் ஆச்சுனாரு. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு? டம்மியா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தன் இவன்கிட்ட பேச மாட்டான், இப்ப இவன் ஒருத்தர்கிட்ட பேசுவான்னு இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? சாமி என்ன சொன்னாரு? சாமி என்னப்பா சொன்னாரு? ஆமா இப்ப இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? வரப்போற மாநகராட்சி தேர்தல்ல 125வது வட்டத்துல நம்ம ரமணியாச்சி தான் ஜெயிக்க போறாங்கன்னு அந்த சாமியே சொல்லி ஜெயமே. இன்னும் ரமணியாச்சி சாமியார் ஃபேஷியல் பண்றாரா? ஏதோ ஒலி மாதிரி வருது. அது ஒலி இல்லப்பா, ஓட்டு. இனிமே நடக்க போறத பார். சாமி வெறுங்கையில ஊதி எடுத்தாரு, வாயில இருந்து லிங்கம் எடுத்தாரு. அதனால இவர் சொன்னா ஜனங்க ஓட்டு போட்டுவாங்களா? கக்கூஸ் அச்சிச்சின்னு கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா கமிஷனரா வந்து செய்வாரு. என்ன மாதிரி ஒரு ஆள் தான் வந்து செய்யணும். சாமி சொல்றாரு நல்லவங்கன்னு கேட்டா கேளு, இல்லன்னா அப்படியே நாரின்னு கடா. இந்த காலத்து பொம்பளைங்க மாமியார் பேச்ச கேக்குறீங்களோ இல்லையோ, சாமியார் பேச்ச கேக்குறீங்க. எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? ஓட்டு போட போறேன். யாருக்கு? யாருக்கு போட்டா உனக்கு என்ன? யாருக்கு போடணும்? ஆட்சிக்கு போடு. எதுக்கு? நீ இதுக்கு ஒரு கிழிஞ்ச பலாச்சி வாங்கி கொடுத்துருக்க. நீனு இல்ல, எங்க ஆட்சி பேரு புது பேடு, புது பால், புது பேட்டு, புது கிளவுஸ். சும்மா போய் போட்டு வாப்பா. போடலன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். ராத்திரி தூங்கும் போது பேட்டாலே அடிச்சு மண்டே உடச்சிடறேன். பாத்தியாடி உன் புள்ள லட்சணத்தை? அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? பாவம் அந்த பிள்ளைங்க ரேஷன் கடைக்கு ஓடுறது என்ன, கரண்ட் பில் கட்டுறதுக்குன்னு ஓடி ஓடி மாடா உழைக்குதுங்க. ஒரு ஓட்டு தானே, போய் போட்டா வாயா. ஆச்சி வெற்றி திருமல் ரமணியாச்சி, வெற்றி திருமல் ரமணியாச்சி. ஆச்சி இட்லி கடையில ஆரம்பிச்ச நீங்க இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இதுக்கு மேல போகணுமா? என்ன கண்ண சொல்ற? ஆச்சி இந்த தடவை நடந்த கவுன்சில் எலெக்ஷன்ல அதிக இடத்துல எதிர்க்கட்சிக்காரன் தான் ஜெயிச்சிருக்கான். உங்களோட அதிர்ஷ்டம் சென்னை மாநகராட்சியோட மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படியா சொல்றேன்? இது கூட தெரியாம கவுன்சிலர் ஆயிட்டீங்க. கவனிங்க, அவங்களோட துரதிர்ஷ்டம் அவங்களோட கட்சியில ஒரு பெண் கவுன்சிலர் கூட கிடையாது. உங்களோட அதிர்ஷ்டம் நீங்க ஒரு பெண். வீரத்தமிழ் முன்னேற்ற கழகத்தோட தலைவரை போய் பாருங்க, சால்வைய போத்துங்க. சென்னை மாநகராட்சியின் அடுத்த மேயர் ரமணியாச்சி. ரமணியாச்சி, மேயர் ரமணியாச்சி. இரியா கேக்குறேன். இந்தியன் தாத்தா மாதிரி மண்டே வச்சு இளைஞர் அணியில போஸ்ட் வேணுமாம்பா? சாவரத்துல உறுப்பினர் ஆயிட்டு பாரு. சொல்றது நல்லா கேட்டுக்க. நாளை காலை 3வது பக்கத்துல கொட்டை எழுத்துல வரணும். மேயர் ரமணியாச்சி தலைமையில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைந்தார். இருப்பா, வெறும் மேயர்னு வேண்டாம், பெண் சேகுவாரான்னு போட்டுக்கோ. யார் பாத்து சேகுவாரா? யாருக்கே தெரியும், எல்லாரும் பணியில போட்டு சொல்றாங்க. போ அப்பா இரு. சேக்குவாரா யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் பெரிய பணக்காரர், மிகச்சிறந்த போராளி. சேனா தோழன் அர்த்தம். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் வேஸ்ட்னு அவர் சொல்லிருக்காரு. பரவாயில்லையே என்று ஒரு தகவல். பல மாற்றம் வச்சிருக்கியா? அதனாலதான் நான் வாட்ச்மேனா இருக்கேன், நீ அரசியல்ல இருக்க. அறிவுக்கு அரசியலுக்கு என்னையா சம்பந்தம்? பார்க்கிங் கான்ட்ராக்ட் தானே, மேயர்ட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பாதர ஜாலியா டீ சாப்பிட்டு இருக்க போல இருக்கே. டீ சாப்பிடுறது என்னயா ஜாலி? இதுல என்னயா ஜாலி இருக்குது? ஏன் பாதர குதிக்கிற? பின்ன அந்த ரமணிய மேயர் ஆகிட்ட, அந்த பிடி சாமியார பிபிசி லெவல்ல பெரிய ஆள் ஆகிட்ட. ஆனா உன் ஆட்டோல மூலம் எத்தனை என்ன காத்துல பறக்க விட்ட கேரி பேக் மாதிரி அந்த இடத்துல விட்டுட்ட. என்னையா லவ் புட்டுக்குச்சா? லவ் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது, லைஃப் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. டாப் கியர் போட்டலாமா? தம்பி சாரி ஆச்சி, டிஸ்டர்ப் பண்ணனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ஒரு உதவி பண்ணுமே. சொல்லு. நான் ஒரு ஆளை சொல்றேன், அவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? நீ சொன்னா ஒரு கழுதைய கூட வேலைக்கு வச்சுப்பேன். ஐயோ கழுதையெல்லாம் வேணாச்சு, நம்ம அப்பா துறையை வச்சுங்க. சூப்பர், தேங்க்யூ ஆச்சி. ஓகேவா? தூளு. நைஸ் ஜோக். சிரிப்பு வரல. ஏய் டிரைவர், ஏன் வேலைக்கு வரல? வேலை பெரிய யுஎஸ் பிரசிடென்ட் வேலை, சம்பளம் 10,000, கேக்குற கேள்வி 1 லட்சம். நான்சென்ஸ். கேர்ள்ஸ், உங்களுக்கு என்ன குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். நைட் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பும்போது கொசு கடிக்குதா சொல்லுங்க, கொசு மருந்து அடிக்க சொல்றேன். பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் கம்மியா இருக்கா சொல்லுங்க, 10 ஸ்பீட் பிரேக்கர் போட சொல்றேன். மறைவா பேச இடம் இல்லையா, 10 சபையை கட்டி விடுறேன். ஏன்னா இப்ப கார்பரேஷனே நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. ஏய் நான் என்ன கேக்குறேன், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க? லூசா? ஏன் பாப்பா, ஒரு பெரிய மனுஷகிட்ட இப்படி பேசணும் உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கறது இல்லையா? நான் யாரு, நான் கண் அசைச்சா என்ன நடக்கும், நான் கை அசைச்சா என்ன நடக்கும்? ஐயோ, நானே என்ன பத்தி சொன்னா சப்பையா இருக்குமே. வேற யாராவது இருக்காங்களா என்ன பத்தி சொல்றதுக்கு? யாரும் இல்ல, நீயே சொல்லு. சொல்றேன். பிஏ, மேயர் ரமணியுடைய பிஏ வச்சுக்கலாமா? அப்புறம் இதுக்கப்புறம் காருக்கெல்லாம் டிரைவர் போட முடியாது. வேணா கார் தூக்கி குப்பையில போடு, முடிஞ்சா உங்க அப்பனையும் சேர்த்து போடு.
அப்பாதுரை. மன்னிக்கணும், ரஜினி அப்பாதுரை. டிரைவர் லவ் பிக்கப் ஆயிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ்பா.